ஹாய், வெல்கம் டு ட்ரிபிள் சி மேக்ஸ். இன்றைக்கி சாப்டர் 1ஓட லாஸ்ட் கிளாஸு மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், ஹோமோஜெனஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், எக்ஸசைஸ் 1.7. செகண்ட் சப்டிவிஷன். ஏற்கனவே ஒரே ஒரு சப்டிவிஷன் மட்டும் முடிச்சுக்கிறோம். ஹோமோஜெனஸ்னால் நமக்கு நல்லாவே தெரியும். ஆல் த ஹோமோஜெனஸ் லைன்ஸ் ஆர் பாசிங் த்ரூ ஆரிஜின். அதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்காது. ஞாபகம் இருக்கு இல்லையா? இதில் வந்து ட்ரிவியல், நான் ட்ரிவியல் ரெண்டு சொல்யூஷன் தான் இருக்கும். ட்ரிவியல்னா யூனிக் சொல்யூஷன், நான் ட்ரிவியல்னா இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன். இங்கே நோ சொல்யூஷன் வர வாய்ப்பே கிடையாது. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். செகண்ட் சப்டிவிஷன், 2x plus 3y minus z equal to 0, x minus y minus 2z equal to 0, 3x plus y plus 3z equal to 0. The augmented matrix as usual. A matrix எப்படி எடுக்கணும் நமக்கு தெரியும். Constant matrix 2 3 minus 1 1 minus 1 minus 2 3 1 3. Constants இங்கே என்ன இருக்குது? 0 0 0. A, 0 எடுத்துக்கிட்டோம். As usual நம்ம எக்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1 இருக்கணும் இல்லையா? அதில் R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். R1 interchange to R2. இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ எக்லான் ஃபார்ம் ஸ்டெப் வைஸ் அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ ரோ ஆஃப் ஏ என்ன? ரோ ஆஃப் ஏ எவ்வளவு? எத்தனை நான்ஜி ரோஸ் இருக்குது? 3 நான்ஜி ரோஸ். ரோ ஆஃப் ஏ இஸ் 3. ரோ ஆஃப் ஏ கமா பி, இது ஃபுல்லாக ஏ கமா பி. ரோ ஆஃப் ஏ கமா பி ஆல்சோ 3. இங்கே பி கிடையாது. ரோ ஆஃப் ஏ கமா 0. So row of A 3, row of A comma 3, A comma 0 also 3 equal to number of unknown. அப்போ equal to number of unknown இருந்ததுன்னா system is consistent and has a trivial solution. Trivial solution என்ன அர்த்தம்? x0 y0 z0 அவ்வளோதான். Therefore the trivial solution is x0 y0 z0. That's all. Sum is over. புரியுதா? Second sum. First subdivision. Determine the values of lambda. எப்படி லாஸ்ட் எக்ஸசைஸில் கே வச்சு ஒரு சம் செஞ்சோம்ல, அந்த சொல்யூஷனை டிஸ்கஸ் பண்ணோம்ல, கேக்கு என்ன வேல்யூ போட்டால் இந்த ஆன்சர் வரும், அதே மாதிரி இங்கே லாம்டா வச்சு செய்ய போகிறோம். There are 3 equations. x plus y plus 3z equal to 0, 4x plus 3y plus lambda z equal to 0, 2x plus y plus 2z equal to 0. First subdivision unique solution, second subdivision non-trivial solution. As usual, augmented matrix A, 0 எடுத்துக்கோங்க. 1 1 3 4 3 lambda 0 2 1 2 0. Echelon form R2 0 ஆக்கணும். So R2 tends to R2 minus இங்கே 4 இருக்குது, R1 ஓட மல்டிப்ளை பண்ணணும், 4R1. R3 0 ஆக்கணும். R3 tends to R3 minus 2R1 நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த ரோ ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம தெளிவாக படிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு சாப்டர் ஸ்டார்டிங்லேருந்து இதே தான் நம்ம கற்றுக்கிட்டே வரோம். ஞாபகம் இருக்கா? அடுத்து இது ரெண்டையும் 0 ஆக்கின பிறகு நம்ம தேர்ட் ரோ செகண்ட் என்ட்ரி 0 ஆக்கணும். இதை 0 ஆக்கிறப்ப நம்ம எதை பார்ப்போம்? செகண்ட் ரோ செகண்ட் என்ட்ரியை பார்ப்போம். அப்போ இது ரெண்டும் சேம் நம்பர் சேம் சைனாக தான் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணப்போ இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கு? வேரியபிள் வந்திருக்கு 8 மைனஸ் லாம்டான்ற வேரியபிள் வந்திருக்கு. இந்த 8 மைனஸ் லாம்டா வச்சு தான் கேசஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ இந்த லாம்டாக் வேல்யூ 8 இருந்தால் என்ன போடுவீங்க? 0 ஆயிரும் இல்லையா? அது ஒரு கேஸ். லாம்டா வேல்யூ நாட் ஈக்குவல் டு 8 இருந்தால் இங்கே நாட் ஈக்குவல் டு 0 வருமா? அது ஒரு கேசஸ். அது ஒரு கேஸ். புரியுதா? அப்போ we are going to discuss 2 cases now. சேம் augmented matrix உங்களுக்கு தெரியணுன்றக்காக கேஸ் 1 lambda not equal to 8. lambda not equal to 8னா இந்த லாம்டாக்கு போல் 7 போட்டுக்கலாமே ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ 7 போட்டால் இங்கே என்ன நம்பர் வரும்? ஆன்சரா 1 வரும். அப்போ 1 வர்றப்போ வாட் இஸ் ரோ ஆஃப் ஏ? 3. ரோ ஆஃப் ஏ 3 இருந்தால் ரோ ஆஃப் ஏ கமா 0 என்னவா வரப்போகுது? 3 தான் வரப்போகுது. ஸோ நம்பர் ஆஃப் அன்னோனும் 3. ஸோ கன்சிஸ்டன்ட்
யூனிக் ட்ரிவியல் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் சொல்லலாம், இல்லை யூனிக் ஆர் ட்ரிவியல் சொல்யூஷன். அப்போ யூனிக் ட்ரிவியல் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் 0, ஒய் 0, இசட் 0. கேஸ் 2 லாம்டா ஈக்குவல் டு 8. எக்ஸாக்டாக இங்கே 8ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 8 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆன்சர் வந்துருங்க? 0 வந்துருமா? அப்போ 0 வந்துச்சுன்னா ரோ ஆஃப் ஏ எவ்வளோ? 2. ஏ கமா 0வும் 2. லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன். ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன் 3, எக்ஸ் ஒய் இசட் 3 இருக்குது. அப்போ இந்த 2ன்றது லெஸ் தென் 3. ஸோ கன்சிஸ்டன்ட் ஆஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். முடிஞ்சது. The given system has unique solution when lambda not equal to 8, non-trivial solution when lambda equal to 8. Hence the proof. புரியுதா? சம் நம்பர் 3 ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்மு. இது வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் சம்மு. அதுக்காக கெமிஸ்ட்ரியில் எதுவும் வருமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. சும்மா நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வல் ஹோமோஜெனஸ் மெத்தடில் சம்மு செய்வோம். By using Gaussian elimination method, balance the chemical reaction equation. C2H6 plus O2 gives H2O plus CO2. இதுதான் ஈக்குவேஷன். இப்போ இந்த கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷனை வச்சு நமக்கு பாலினாமியல், அதாவது லீனியர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, we are searching for positive integers x1, x2, x3, x4, which means let us take positive integer x1, x2, x3, x4 such that first termல multiplied with x1, x1 C2 H6, second termல multiplied with x2. This is a procedure. Third termல multiplied with x3, fourth termல multiply with x4. Equation number 1. இப்போ ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுங்க. கார்பன், அதாவது சி, அதுதான் தனியாக எடுக்கிறோம். இங்கே பார்த்துங்க எவ்வளோ கார்பன் இருக்குது? C2 இருக்கு இல்லையா? ஸோ 2x1, 2x1. ரைட் சைடில் இங்கே கார்பன் எவ்வளோ இருக்குது? 1x4. அப்போ 2x1 ஈக்குவல் டு 1x4. கார்பனை தனியாக ஈக்குவேட் பண்ணு. x4 அங்கே கொண்டு போயிட்டோம்னா 2x1 minus x4 equal to 0. Equation number 2. Next, ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் பக்கத்தில் இங்கே என்ன நம்பர் இருக்குது? 6. ஸோ 6x1. வேறு எங்கே ஹைட்ரஜன் இருக்குது? ரைட் சைடில் தானே இருக்குது. ஸோ ஈக்குவல் டு இங்கே எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது? 2x3. வேறு ஹைட்ரஜன் இருக்கா? இல்லை. டிவைடட் பை 2 போட்டோம்னா 3x1 ஈக்குவல் டு x3. லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. 3x1 minus x3 equal to 0. Equation number 3. Oxygen 2x2. இங்கே ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? 1 இருக்கு இல்லையா? 1x3 ப்ளஸ் இங்கே ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? 2x4. லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. 2x2 minus x3 minus 2x4 equal to 0. ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போ இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஹோமோஜெனஸ் மெத்தட் மூலமாக எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? சொல்யூஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிற போகிறோம். மேக் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வித் தோஸ் 3 ஈக்குவேஷன்ஸ். 2 0 0 -1, 3 0 -1 0, 0 2 -1 -2. எழுதி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆஸ் யூஸ்வல் இந்த 3-ஐ 0 ஆக்கணும். 3-ஐ R1ல் மல்டிப்ளை பண்ணு, 2-ஐ R2ல் மல்டிப்ளை பண்ணு. 0 0 -2 3. அதுக்கடுத்து ஒன்றுமே இல்லை. இங்கே செகண்ட் ரோவில் 2 0 வந்துருச்சு இல்லையா? உடனே நம்ம என்ன பண்ணலாம்? R2ஐயும் R3ஐயும் ஜஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். உனக்கு எக்லான் ஃபார்ம் கிடச்சிரும். அவ்வளோதானே? நெக்ஸ்ட்டு, what is row of A? 3. Row of A comma B also 3. Strongly printed, equal to number of unknown, consistent and has
கரெக்ட், லெஸ் தென், கரெக்ட் ஒன்லி, லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன். ஏன்னா நம்பர் ஆஃப் அன்னோன் எத்தனைனா உனக்கு நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து 4 இருக்குது. என்னது நம்பர் ஆஃப் அன்னோன்? 4. x1 x2 x3 x4ன்னு 4 நம்பர் ஆஃப் அன்னோன் இருக்குது. ஆனால் இங்கே ரோ ஆஃப் ஏ எவ்வளவு? 3. a, b வந்து 3. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், திஸ் இஸ் கரெக்ட். ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3, row of a comma o also 3, row of a equal to row of a comma o equal to 3, less than number of unknown. System is consistent and has infinitely many solution, right? So make 3 equations now. First row வச்சு equation form பண்ணுங்க. 2x1 0x2 0x3 minus x4. So 2x1 minus x4 equal to 0, equation number 1. 2x2 minus x3 minus 2x4 equal to 0. Minus 2x3 plus 3x4 equal to 0. Right? 3 equation form பண்ணிட்டேனா? இந்த 3 equationல எத்தனை unknown இருக்கு? 4 unknown இருக்கா? அப்போ number of unknown 4, number of equation 3, difference 1. ஸோ எத்தனை arbitrary value assign பண்ணணும்? ஒரு arbitrary value assign பண்ணணுமா? அந்த arbitrary value தான் x4 equal to t. t belongs to r minus 0. எப்பயுமே homogeneous equationல 0 சேர்க்கக்கூடாது. 0 சேர்த்தோம்னா எல்லாமே டோட்டல் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா அது என்ன சொல்யூஷன்? ட்ரிவியல் சொல்யூஷன். ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் நத்திங் பட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். புரியுதா? அப்போ t belongs to r minus 0 தான் கண்டிப்பாக இருக்கணும். homogeneous equationல மறந்துடக்கூடாது. x4 equal to t. Substitute in 1, x4 equal to t. So 2x1 equal to t, x1 equal to t by 2. புரியுதா? x1 equal to t by 2. அடுத்து third equation substitute பண்ணுங்க. x4 க்கு பதிலா t ன்னு போட்டோம்ல, அப்போ minus 2x3 equal to minus 3t. x3 equal to minus 3t by 2. x3 value minus 3t by 2. x1 ஓட value t by 2. செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணேன்னா இதான் செகண்ட் ஈக்குவேஷன். x3 x4 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணேன்னா உனக்கு x2 ஓட வேல்யூ 70 by 4. சரியா? இந்த x1 x3 x2 x4 இதெல்லாம் என்னென்னு எடுத்து வச்சுருக்கிறோம்? பாசிட்டிவ் இன்டிஜர். ஆனால் இங்கே வர்ற வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குது? t by 2 இருக்கா, 3t by 2, 70 by 4 அப்படின்னு இருக்கா? அப்போ இதெல்லாம் ஃப்ராக்ஷன்ஸ். இன்டிஜர் எடுத்துக்கிட்டு ஆன்சர் ஃப்ராக்ஷன்லாம் வரக்கூடாது இல்லையா? அப்போ அந்த டீக்கு நம்மளாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். அந்த டீக்கு அந்த வேல்யூ சூஸ் பண்ணுறப்ப சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு என்ன ஆயிடணும்? எல்லாமே இன்டிஜராக மாறிடணும். இது நம்மளாக எடுக்கிற வேல்யூ. இப்போ டீக்கு பதில் 4ன்னு போடுறேன். இந்த இடத்துல டீக்கு பதில் 4ன்னு போடுங்க. x2 ஈக்குவல் டு 7 × 4 by 4. என்ன ஆன்சர் வந்துடுது? இன்டிஜராக மாறிதா? அதே மாதிரி இங்கே டீக்கு பதில் 4 போடுங்க. x3 ஈக்குவல் டு 4 by 2 6. இன்டிஜராக மாறிதா? அதே மாதிரி இங்கே டீக்கு பதில் 4 போடுங்க. 2 மாறிதா? புரியுதா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப x1 2, x2 7, x3 6, x4 4. ஏன் 4 தான் எடுக்கணுமா? 8 எடுத்தால் கூட கேன்சல் பண்ணலாம்ல, சப்ஸ்டியூட் பண்ணலாம். உனக்கு பேலன்ஸாக ஈக்குவேஷன் கண்டிப்பாக கிடச்சிரும். இப்போ இந்த கண்டுபிடிச்ச x1 வேல்யூ, x2 வேல்யூ, x3 வேல்யூ, x4 வேல்யூ இதெல்லாம் எடுத்து அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம எழுதி வச்சுக்கோம்ல, இந்த ஈக்குவேஷனில் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. நீங்கள் பேலன்ஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் பேலன்ஸ் எப்படி பண்ணுறது, ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு செக் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த பேலன்ஸ் ஈக்குவேஷனாக இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக பேலன்ஸ் ஈக்குவேஷனாக இருக்கும். அப்போ ஒரு கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷனை கூட நம்ம ஹோமோஜினஸ் மெத்தட் மூலமாக நம்ம சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? தேங்க்யூ. இன்னையோட நம்ம ஃபஸ்ட் சாப்டர் முடிக்கிறோம். அடுத்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி. ஒரு 1 வீக் இடையில் பிரேக் ஆகிடுச்சு, கிளாஸ் வைக்க முடியல. ஸோ பிகாஸ் ஆஃப் சம் இஷ்யூஸ்
ஸோ ப்ரைவேட் சாட்டில் வந்தால் கண்டிப்பாக அந்த இஷ்யூ என்னன்னு நான் சொல்லுவேன். சரியா? தேங்க்யூ வெரி